நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டேர்ம்ஸ் சிலவற்றை பார்க்கலாம். ஸ்கேலபிலிட்டி, அவைலபிலிட்டி, ஸ்டேட்லெஸ் அண்ட் ஸ்டேட்ஃபுல் அப்ளிகேஷன்ஸ், லோட் பேலன்சிங், இந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அவைலபிலிட்டி அப்படின்ற டேர்ம். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு கம்பெனி வெப்சைட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்காக அந்த வெப்சைட் அட்ரஸ் நம்ம எப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அட்ரஸ் பாரில் டைப் பண்ணாலும் அந்த வெப்சைட் நமக்கு தெரியணும், அந்த ப்ரௌசரில் தெரியணும் இல்லையா? இப்போ ஏதோ ஒரு இன்டர்நெட் ப்ராப்ளம் இல்லை வேறு ஏதோ ஒரு ரீசன், அந்த கம்பெனியில் சர்வர் ஒர்க் ஆகலை, ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த சர்வர் டவுனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெப்சைட் ஓடுற சர்வர். இப்போ நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்ம அந்த கம்பெனி வெப்சைட் அட்ரஸை ப்ரௌசரில் போட்டோம்னா அந்த வெப்சைட் வராது நமக்கு. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் அவைலபிலிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம யூஸ் பண்ண போகிற வெப்சைட்டோ வெப் அப்ளிகேஷனோ எப்போவுமே நமக்கு அது அவைலபிளாக இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ண பார்க்குறீங்க, ஏதோ கூகுள் ட்ரைவ் ஒர்க் ஆகலை, ஓகே, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த கூகுள் ட்ரைவ் அவைலபிளாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அவைலபிலிட்டின்றது நமக்கு வேண்டிய அப்ளிகேஷன் எந்நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு இடத்துல, அதுதான் அவைலபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்போ இந்த அவைலபிலிட்டி டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ஒரு டேட்டா சென்டர் ஏதோ ஒரு ஹார்ட்வேர் ப்ராப்ளம் இல்லை பவர் ப்ராப்ளம், டேட்டா சென்டரே ஆஃப் ஆகிடுச்சு, இல்லை சர்வர் ஆஃப் ஆகிடுச்சு, இல்லை ஹார்ட் டிஸ்க் ரிப்பேர் ஆகிடுச்சு, ரேம் கிராஷ் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு ரீசன்னால் நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகலை இந்த நேரத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அவைலபிலிட்டியை டிஸ்டர்ப் பண்ணுற விஷயங்கள் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஒரு அப்ளிகேஷன் அவைலபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வேணால் நடக்கலாம். ஏன்னா பவர் ஃபெயிலியர் நடக்கும், இன்டர்நெட் கட் ஆகும், இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் எப்போ வேணால் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி நடந்தாலும், அதாவது ஃபெயிலியர்ஸ் நடந்தாலும் நம்ம அப்ளிகேஷன் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக. அந்த மாதிரி அந்த அப்ளிகேஷனை டிசைன் பண்ணி நம்ம டிப்ளாய் பண்ணியிருந்தோம்னா அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஹைலி அவைலபிள் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணுறோம், ஜிமெயில் பார்க்குறோம், ஆல்மோஸ்ட் எல்லா நேரமுமே அது அவைலபிளாக இருக்குது இல்லையா? அது ஜிமெயில் டவுன், அப்புறம் கூகுள் ட்ரைவ் டவுனில் இருக்குது அப்படின்றது நம்ம ரொம்ப ரேரஸ்டான சுச்சுவேஷன்ஸை தான் நம்ம கேள்விப்படுறோமே தவிர ஆல்மோஸ்ட் அது நமக்கு அவைலபிளாக தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஹைலி அவைலபிள் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஹைலி அவைலபிலிட்டி எப்படி அச்சீவ் பண்ணுறாங்கன்னா, அவங்களாம் ஃபெயிலியர்ஸே நடக்காதா, கூகுள் டேட்டா சென்டரில் ஃபெயிலியர்ஸே இருக்காதா, ஹார்ட்வேர் ஃபெயிலியரே இருக்காதா, இல்லை இன்டர்நெட்டே கனெக்டிவிட்டி கட் ஆகாதான்னா கண்டிப்பாக கட் ஆகும், கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸ் நடக்கும். ஆனால் அந்த மாதிரி ஃபெயிலியர் நடந்தால் எப்படி அப்ளிகேஷன்ஸ் ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்றத அவங்க வெல் டிஃபைன்டாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஃபெயில் ஆனால் அப்ளிகேஷன் இன்னொரு மிஷினுக்கு ஸ்விட்ச் ஆகிடும். ஒரு இன்டர்நெட் கட் ஆனால் இன்னொரு இன்டர்நெட் வழியாக சர்வ் ஆகும் அந்த டேட்டாலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் என்ன ஃபெயிலியர்ஸ்லாம் காமன்லி நடக்குமோ அந்த ஃபெயிலியருக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபால்பேக் அரேஞ்ச்மெண்ட்டை அவங்க வச்சுருப்பாங்க. அதுதான் ஃபெயில் ஓவர் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் ஃபெயில் ஓவர் ஸ்ட்ராட்டஜி? ஒரு அப்ளிகேஷன் ஒரு மிஷினில் டவுன் ஆச்சுன்னா எப்படி இன்னொரு மிஷினில் அது ஸ்டார்ட் ஆகும், இல்லை ஆல்ரெடி ஓடிக்கிட்டே இருக்கும், எப்படி இதில் ஒர்க் ஆகிட்டு யூசர்ஸ்லாம் இனிமேல் அதுக்கு ஷிஃப்ட் ஆவாங்க ஆட்டோமேட்டிக்காக. இந்த மாதிரி சில விஷயங்களை டேக் கேர் பண்ணி அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுறது அப்ளிகேஷனை ஹை அவைலபிளாக வச்சுருக்கோம் எப்போவுமே. ஓகே, இதை தான் நம்ம இன்னொரு டேர்மில் சொல்லுவாங்க ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னு. ஸோ ஃபால்ட் டாலரன்ஸ்னால் என்ன? ஏதாவது ஒரு ஃபால்ட்டு நடக்கும். இப்போ சொன்ன மாதிரி தான் ஏதோ ஒரு ஃபால்ட்டு நடந்துட்டு தான் இருக்கும். ஃபால்ட் நடக்கிறது, ஃபால்ட்டுங்கிறது ரேம் ஃபெயில் ஆகலாம், ஹார்ட் டிஸ்க் ஃபெயில் ஆகலாம், இன்டர்நெட் கட் ஆகலாம், என்ன வேணால் நடக்கலாம், பவர் ஃபெயிலியர் நடக்கலாம், எது வேணால் நடக்கலாம். எந்த விதமான ஃபால்ட்டு நடந்தாலும் அப்ளிகேஷன் ஆனால் டவுன் ஆகாமல் பார்த்துக்கணும். ஓகே, அதுக்கு அந்த அப்ளிகேஷனை ஃபால்ட் டாலரண்ட்டாக டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்பர்ட்டியை தான் ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபால்ட் டாலரண்ட்டாக டிசைன் பண்ண அப்ளிகேஷன் டவுன் ஆகவே ஆகாது. அதில் இன்னொரு டேர்ம் ரெசிலியன்சி ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே டேர்ம் தான். அடுத்தது ஸ்கேலிங் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. அது நம்ம அடுத்த ஸ்லைடு வச்சுருக்கேன், அதில் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லோட் ஷேரிங், லோட் பேலன்சிங், அதுக்கப்புறம் ஸ்டேட்லெஸ், ஸ்டேட்ஃபுல் அப்ளிகேஷன். இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் வர ஸ்லைட்ஸில். வாங்க போகலாம். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் அவைலபிள் அப்படின்னா என்ன சொல்லணும்னா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ஏதோ ஒரு ஃபெயிலியர்
நம்ம அப்ளிகேஷன் ஓடுற மிஷினில் நடந்தால் கூட அப்ளிகேஷன் டவுன் ஆகாது ஆக்சுவலி. ஓகே, அந்த மாதிரி டிசைன்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஹைலி அவைலபிள் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த டயக்ராம் கிட்டத்தட்ட அதை நமக்கு காட்டுது. ஒரு பக்கம் யூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம எல்லாருக்கிட்டையும் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு drive.google.com அப்படின்னு நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு கூகுள் சர்வருக்கு தான் நம்ம ரிக்வஸ்ட் எடுத்துகிட்டு போய் சேர்க்கும். அங்கேருந்து நமக்கு வேண்டிய ஃபைல்ஸு கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரே உலகத்தில் ஒரே ஒரு கூகுள் டிரைவ் சர்வர் தான் இருக்குமா? இல்லை, ஆயிரக்கணக்கான கூகுள் டிரைவ் சர்வர்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம அப்போது வந்து நம்ம ப்ரௌசரில் drive.google.comனு போட்டால் எந்த சர்வர் நமக்கு டேட்டாவை கொடுக்குது கண்டிப்பாக நமக்கு தெரியாது. நம்ம மிஷினுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டருக்கும் கூகுள் டிரைவோட சர்வருக்கும் நடுவில் லோட் பேலன்சர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ நம்ம எப்போ எந்த ரிக்வஸ்ட்டை ப்ரௌசரில் அடித்தாலும் அந்த ரிக்வஸ்ட்டை வெரி ஃபஸ்ட்டு லேண்ட் ஆகிற இடம் வந்து இந்த லோட் பேலன்சர் தான். ஸோ லோட் பேலன்சருக்கு தெரியும் எத்தனை சர்வர்ஸ் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி ரிக்வஸ்ட்டை சர்வ் பண்ணுறதுக்கு பேக் சைடில் அப்படின்னு அதுக்கு தெரியும். ஸோ நம்ம இங்கே இருக்கோம், இன்டர்நெட் இருக்குது, லோட் பேலன்சர் இங்கே இருக்குது, அதுக்கு பின்னாடி தான் சர்வர்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ லோட் பேலன்சருக்கு தெரியும் எந்த ரிக்வஸ்ட் யூசர்கிட்டேருந்து வந்தாலும் எந்த சர்வருக்கு அதை அனுப்பணும் அப்படின்னு அதுக்கு தெரியும். ஸோ வர ரிக்வஸ்ட்டை ஷேர் பண்ணி அவைலபிள் சர்வர்ஸ்க்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த ரிக்வஸ்ட்டை வர ரெஸ்பான்ஸை யூசர்ஸ்க்கு திருப்பி அனுப்பும். இந்த வேலையை வந்து அந்த லோட் பேலன்சர் செய்யும். ஸோ லோட் ஷேரிங்னு ஒரு வேர்டு இருக்கும், லோட் பேலன்சிங்னு ஒன்று இருக்குது. ரெண்டும் சேம் தான். என்னென்னா கிட்டத்தட்ட சேம் தான், ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா லோட் ஷேரிங் அப்படிங்கிறது எவ்வளோ சர்வர்ஸ் இருக்கோ அதுக்கு ரிக்வஸ்ட் அனுப்புறது, லோடு ஷேர் பண்ணி அனுப்புறது லோட் ஷேரிங். பேலன்சிங்னா என்னென்னா அப்படி ஷேர் பண்ணி அனுப்புகிறப்போ பின்னாடி இருக்கிற சர்வர்ஸ் வந்து அதுவே லோட் ஆகிடக்கூடாது ஆக்சுவலாக. அதாவது ஒரே சர்வருக்கே ஒரு 1000 ரிக்வஸ்ட்டு, இன்னொரு சர்வருக்கு வந்து 4 ரிக்வஸ்ட் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈவனாக இல்லை இல்லையா? ஸோ ஏதோ ஒரு விதத்தில் இந்த பேக்கெண்டில் இருக்கிற சர்வர்ஸோட ப்ராசஸிங்கும் அழகாக பேலன்ஸ் பண்ணி லோடு ஷேர் பண்ணுறது லோட் பேலன்சிங் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்படி தான் கிட்டத்தட்ட ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து ஒரு சர்வர் டவுன் ஆனால் கூட லோட் பேலன்ஸருக்கு தெரியும், ஓஹோ அந்த சர்வர் டவுன் ஆகிடுச்சு, இனிமேல் அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது ரிக்வஸ்ட்ஸை, வேறு சர்வருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அது அடுத்த சர்வருக்கு அது கொடுக்க ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் டிசைனில் தான் அப்ளிகேஷன்ஸ்லாம் டிசைன் ஆகும். அப்போ தான் அது வந்து ஹைலி அவைலபிளாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கேலிங் அப்படின்ற கான்செப்ட். ஓகே, இப்போ ஸ்கேலிங்கிற கான்செப்ட் எப்படி சொல்லணும்னா, இப்போது ஏதோ ஒரு அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 4 யூசர்ஸ் தான் இருக்காங்க, 5 யூசர்ஸ் தான் இருக்காங்கன்னா அந்த அப்ளிகேஷன் அழகாக ஒர்க் ஆகும். ஏதோ ஒரு நேரத்தில் திடீர்னு ஒரு லட்சக்கணக்கான பேர் இந்த அப்ளிகேஷனில் லாகின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நம்ம ஒரு IRCTC சொல்லலாம். காலையில் ரிசர்வேஷன் ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் லோடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த சர்வர்ஸில் இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இதே ஒரு மத்தியானம் 2 மணிக்கு 3 மணிக்குன்னா காலையில் இருந்த லோடு மத்தியானம் இருக்காது. ஸோ அப்போ வந்து காலையில் நேரம் வந்து எப்படி IRCTC வெப்சைட் வந்து நம்ம எல்லாரோட ரிசர்வேஷன் லோடையும் டேக் கேர் பண்ணுது, அதை எப்படியோ ஸ்கேலாக டிசைன் பண்ணியிருப்பாங்க, ஸ்கேலிங்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய யூசர்ஸ் வந்தாலும் அந்த ரிக்வெஸ்ட் அதால் சர்வ் பண்ண முடியணும், அந்த மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்கேலிங் வந்து 2 வகையில் சர்வ் பண்ணும். ஒன்று வந்து வெர்டிக்கல் ஸ்கேலிங், இன்னொன்று ஹரிசாண்டல் ஸ்கேலிங். ஸோ வெர்டிக்கல் ஸ்கேலிங்னா என்னென்னா, இப்போ நம்மளோட மிஷினில் ரேம் 4 GB தான் இருக்குது, என்னால் MS வேர்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியுது. ஓகே, இப்போ வந்து நான் எக்ஸலும் ஓப்பன் பண்ணணும், அதே நேரத்தில் பவர் பாயிண்ட்டும் ஓப்பன் பண்ணணும், அதே நேரத்தில் கூகுள் க்ரோமும் ஓப்பன் பண்ணணும். நிறைய அப்ளிகேஷன் நம்ம மிஷினில் ஓப்பன் பண்ண டிமாண்ட் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நேச்சுரலி ரேமை இன்க்ரீஸ் பண்ணுவோம். எவ்வளோக்கு? ஒரு 16 GB, 4 GB வந்து 8 GB ஆக்கும், அப்பயும் 10 16 GB ஆக்கும். ஸோ இப்படியா நம்ம ரிசோர்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம் இல்லையா, அது வந்து வெர்டிக்கல் ஸ்கேலிங் ஆக்சுவலாக. ஸோ 4 GB வந்து ஒரு 100 யூசரை டேக் கேர் பண்ணுச்சுன்னா, இப்போ 200 யூசர் டேக் கேர் பண்ணணுன்னா 8 GB ஆகணும், 400 யூசர் டேக் கேர் பண்ணணுன்னா 16 GB ஆகணும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி மோர் த யூசர்ஸ் வில் நீட் மோர் கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் CPU, இன் டர்ம்ஸ் ஆஃப் RAM. ஓகே, ஸோ இப்படியே ஒரு மிஷினில் வந்து ரிசோர்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஜாஸ்தி ரிக்வெஸ்ட்டை சர்வ் பண்ணுறது வந்து வெர்டிக்கல் ஸ்கேலிங். இதுக்கு ஆப்போசிட் கான்செப்ட் வந்து ஹரிசாண்டல் ஸ்கேலிங். அது எப்படின்னா, இந்த கம்ப்யூட்டரோட கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. அது என்னென்னா, இதே மாதிரி ஸ்மால் ரிசோர்ஸில் இருக்கிற மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸை கொண்டு வந்துடுவாங்க ஆக்சுவலாக. ஸோ 4 GB சர்வரே 8 சர்வர் நம்ம படத்தில் காட்டியிருக்கோம். ஓகே, ஸோ ஒரு 4 GB சர்வர் வந்து
இப்போ 100 ரிக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுதுன்னா அதே மாதிரி இன்னொரு 4 GB சர்வர், அதே மாதிரி இன்னொரு 4 GB சர்வர், அதே மாதிரி இன்னொரு 4 GB சர்வர், நிறையா சர்வர்ஸை கொண்டு வந்து மல்டிபிள் ரிக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுற கான்செப்ட் பேர் ஹரிசான்டல் ஸ்கேலிங் ஆக்சுவலி. ஸோ ஒரு விதத்தில் ஹரிசான்டல் ஸ்கேலிங் வந்து ரொம்ப நல்லது. எப்படின்னா வெர்டிக்கல் ஸ்கேலிங்கில் வந்து சிபியூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ரேம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே பொதுவாக இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு லிமிட்டை ரீச் பண்ணிடும். ஓகே, ஒரு 1000 GB ரேம் போடுவோமா, போட்டுக்கலாம். அதுக்கு மேலே 2000 GB, 4000 GB, 10000 GB ரேம் அப்படின்றது ப்ராக்டிக்கலி ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். ஓகே, ஸோ வெர்டிக்கல் ஸ்கேலிங்கிறது எப்போவுமே அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஹரிசான்டல் ஸ்கேலிங் தான் நம்ம ப்ரொமோட் பண்ணணும். அதில் என்னென்னா இதே மாதிரி 4 GB மிஷின்ஸ், அது 2 கோர், 4 கோர், 8 கோர், இந்த மாதிரி ஒரு சைஸபிள் கோர்ஸ் அண்ட் சைஸபிள் ரிசோர்ஸஸ் இருக்கிற மிஷின் நிறைய நம்ம கிடைக்கும் மார்க்கெட்டில். ஸோ அது வந்து நிறைய போட்டு நம்ம முதல் ஸ்லைடில் பார்த்த லோட் பேலன்ஸரை போட்டு லோடு அழகாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன ஹரிசான்டல் ஸ்கேலிங்னா, இப்போ எப்போ லோடு ஜாஸ்தி இருக்கோ அப்போ மட்டும் மோர் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அலாட் பண்ணிக்கணும் நம்ம. ஓகே, இந்த கம்ப்யூட்டர்ஸ்னு இப்போ சொல்கிறோம் வேகமாக புரியறதுக்கு, அதுக்கு வந்து நிறையா கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ எப்போ வந்து லோடு ஜாஸ்தியாக இருக்குதோ, தேவைப்படுதோ, அப்போ மட்டும் இந்த மாதிரி நிறைய கம்ப்யூட்டர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு லோடை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். லோடு தேவையில்லாத நேரத்தில் இந்த எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை டைனமிக்காக செய்யறதுக்கு இப்போ நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது. டாக்கர்னு சொல்கிறோம், கண்டெய்னர்னு சொல்கிறோம், கண்டெய்னர்ஸை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுற கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்னால நமக்கு எப்போ லோடு வேணுமோ அப்போ மட்டும் புது கம்ப்யூட்டர்ஸ் ஆன் பண்ணிக்கிறது, புது அப்ளிகேஷன்ஸை ஸ்பான் பண்ணிக்கிறது, நமக்கு தேவையில்லாத நேரத்தில் அதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த விதத்தில் கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸும் தேவையான டைம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், மற்ற நேரத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணிடுறோம் அந்த ரிசோர்ஸை. அந்த விதத்தில் ஹரிசான்டல் ஸ்கேலிங் பயங்கர பெஸ்ட்டு. ஏன் வெர்டிகல் ஸ்கேலிங்கில் இதை பண்ண முடியாது அப்படின்னா, மிஷினில் வந்து இப்போ 100 GB ரேம் இல்லை 200 GB ரேம் வாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ லோடு இருக்கோ இல்லையோ இந்த 100 GB ரேமை நம்ம பிடிச்சிக்கிட்டோம். இப்போ அது மாதிரி ஒரு 32 கோர் CPU ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், 64 கோர் CPU மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ வந்து லோடு இருக்கோ இல்லையோ அந்த கோரும் ரேமும் மிஷினுக்குள்ளே தான் இருக்குது, அன்யூஸ்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்எஃபிஷியன்ட் ஆர்கனைசேஷன் தான் சொல்லணும். எது எஃபிஷியன்ட், நமக்கு தேவையானப்போ நமக்கு நிறையா ரிசோர்ஸஸ் தேவை, நமக்கு வந்து CPU லோடே இல்லை, யூசர்ஸே இல்லை, அப்போ வந்து இந்த அதில் ரிலீஸ் பண்ணிடணும் நம்ம. ஏன்னா மோர் ரிசோர்ஸஸ் நம்ம யூஸ் பண்ண நம்மளோட எக்ஸ்பென்சிவ், அது வந்து மோர் எக்ஸ்பென்சிவ் அது. ஸோ அது வந்து நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, 2 விதமான ஸ்கேலிங் இருக்குது, வெர்டிகல் ஸ்கேலிங், ஹரிசான்டல் ஸ்கேலிங். வெர்டிகல் ஸ்கேலிங்கிறது மிஷினோட ரேமோ CPU அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறது அதே மிஷினில். ஸோ அது வந்து ஒரு ஃபிசிக்கல் லிமிட்டை ரீச் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்மளால் செய்ய முடியாது. வேறஸ் ஹரிசான்டல் ஸ்கேலிங் வந்து ரேமோ CPU இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம் அந்த மிஷினில், பட் அதே மாதிரி நிறைய மிஷின்ஸ் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து தேவையானப்போ மிஷின்ஸ் ஆட் ஆகும் டைனமிக்காக, தேவையில்லாதப்போ மிஷின்ஸ் ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ் வந்து நம்ம போகிறதுக்கு ஹரிசான்டல் ஸ்கேலிங் தான் நமக்கு உதவும். அடுத்தது ஸ்டேட்ஃபுல் அண்ட் ஸ்டேட்லெஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுது, உதாரணத்துக்கு மெயில் சர்வர்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ மெயில் சர்வரோட வேலை என்ன, மற்ற மெயில் சர்வர்ஸ்லேருந்து இதுக்கு மெயில் நிறையா வரும். ஸோ இது அவைலபிளாக இருக்கும். அந்த மெயில் வர்ற நேரத்தில் இந்த மெயில் கண்டென்ட் அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மெயில் சர்வர் யூஸ் பண்ணுற மெயில் கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அந்த கண்டென்ட்டை சர்வ் பண்ணணும். இதுதான் அந்த மெயில் சர்வரோட வேலை. ஒன்று வந்து மெயில்ஸ் ரிசீவ் பண்ணுறது, மெயில் அனுப்புறது, இன்னொன்று கிளைண்ட்டுக்கு டேட்டாவை சப்ளை பண்ணி கிளைண்ட்டை பார்க்க வைக்கிறது இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் அந்த மெயில் சர்வரோட வேலை. ஸோ இப்போ இந்த மெயில் சர்வருக்கு வந்து ஒரு புது மெயில் வருதுன்னு வச்சுக்கலாம், அது எங்கே அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணும், எக்ஸாம்பிளுக்கு அதோட லோக்கல் ஹார்ட் டிஸ்க்லேயே ஸ்டோர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வேலை. ஓகே, இப்போ ஏதோ ஒரு ரீசன்னால் இந்த மிஷினே டவுன் ஆகிடுது, இந்த கம்ப்யூட்டரே டவுன் ஆகிடுது அப்படின்னா அந்த மொத்த மெயிலும் அந்த சிஸ்டத்தோட லாக் ஆகிடுச்சு. ஓகே, அதனால் இந்த மிஷின் ஆஃப் ஆகிட்டதுனால அந்த மொத்த மெயில் டேட்டாவுமே இப்போ நம்மளால் வேறு எங்கேயுமே அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே,
ஸோ இந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்டேட்ஃபுல் அப்ளிகேஷன் சொல்கிறோம். ஸோ ஸ்டேட்னா என்ன, ஒரு அப்ளிகேஷன் தன்னோட டேட்டாவை எங்கே வச்சுக்குது அப்படின்றத பொறுத்து அந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டேட்ஃபுல்லாக ஸ்டேட்லெஸ்ஸாக அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து நம்ம பார்த்த அப்ளிகேஷன் வந்து மெயில் சர்வர் வந்து தன்னோட மெயில் டேட்டாவை தன்னோட ஓன் ஹார்ட் டிஸ்க்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அதனால் அது வந்து ஸ்டேட்ஃபுல் அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்ளிகேஷன் டேட்டா தனக்குள்ளேயே இருக்குது, அது வந்து ஸ்டேட்ஃபுல் அப்ளிகேஷன். அப்போ தனக்குள்ளே இல்லாட்டி வேறு எங்கே வைக்க முடியும் அந்த அப்ளிகேஷன் டேட்டாவை அப்படின்னா ரிமோட் டேட்டா பேஸஸில் அதை ஸ்டோர் பண்ணிடணும். ஸோ இதே மெயில் சர்வர் இப்போ நம்ம வந்து ரீடிசைன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. எந்த புது மெயில் வந்தாலும் அந்த மெயிலோட டேட்டாவை தன்னோட ஹார்ட் டிஸ்கில் அது ஸ்டோர் பண்ணாமல் ரிமோட்டில் இருக்கிற வேறு ஏதோ ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், இந்த கம்ப்யூட்டர் கிராஷ் ஆகி இந்த மெயில் சர்வர் டவுன் ஆனால் கூட இன்னொரு இடத்துல ஸ்டார்ட் ஆகிற மெயில் சர்வர் வந்து அதே ரிமோட் டேட்டா பேஸில் போயிட்டு மெயிலை படிச்சுட்டு வந்து நம்ம யூசருக்கு சர்வ் பண்ண முடியும். இதே மாதிரி ஒரு லோட் பேலன்சர் போட்டோம்னா புது மெயிலாக எனக்கு புது சர்வர்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குல்ல, அப்ளிகேஷன் டவுன் ஆனால் அதை இன்னொரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட முடியும், எந்த லோக்கல் ஸ்டோரேஜுக்கு அவசியம் இல்லை அப்படின்ற அப்ளிகேஷன் ஸ்டேட்லெஸ் அப்ளிகேஷன். ஸோ ஒன்லி ரன் டைம் மட்டும் அப்படியே மூவ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். டேட்டா வந்து ஆல்ரெடி ரிமோட்டில் இருக்கிறதுனால புதுசாக ஸ்டார்ட் ஆகிற அப்ளிகேஷனும் அதே ரிமோட் ஸ்டோரேஜிலிருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு டேட்டாவை யூஸருக்கு சர்வ் பண்ணோம். ஸோ இந்த விதத்தில் அப்ளிகேஷன்ஸை ஸ்டேட்லெஸ்ஸாக டிசைன் பண்ணுறது ஒரு ஹைலி அவைலபிளாக நம்ம அப்ளிகேஷனை டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ புதுசாக நம்ம வந்து கண்டெய்னர்ஸ்ன்னு சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இப்போ டாக்கர் கண்டெய்னர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கண்டெய்னர் அப்படின்றது என்னது, அது வந்து ஒரு லைட் வெயிட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லையா. ஸோ ஒரு ஹோஸ்ட் மிஷினோட அதே ஓஎஸ் கிட்டத்தட்ட கண்டெய்னர்லேயும் ரன் ஆகும், ஹோஸ்ட் லைப்ரரிஸ்லாம் அப்படியே அது யூஸ் பண்ணிக்கும். பட் ஒரு லைட் வெயிட் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி லைட் வெயிட் விர்ச்சுவலைஸ்டு அப்ளிகேஷன்ஸை நம்ம எழுதணும் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ஸ்டேட்லெஸ்ஸாக தான் நம்ம டிசைன் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி டாக்கர் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுற சிஸ்டம் வந்து டியூ டு மோர் லோடு அது என்ன பண்ணும், நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டன்சஸ் அது ஸ்பான் பண்ணும். இல்லை லோடு இல்லையா, அப்ளிகேஷன் இன்ஸ்டன்ஸை டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பார்த்தா அப்ளிகேஷன் பைனரியை அதுக்கு வந்து போட்டு நிறைய இன்ஸ்டன்ஸ் அதுக்கு ஸ்டார்ட் பண்ண தெரியும். அப்போ வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்லெஸ்ஸாக இருந்தால் தான் இந்த மாதிரி மல்டிபிளை ஸ்டார்ட் பண்ணால் சிஸ்டம் ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக ஒருவேளை ஸ்டேட்ஃபுல்லாக நம்ம டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டாக்கர் கண்டெய்னர் டை ஆகும்போது டேட்டாவும் சேர்ந்து போயிடும், அதில் நமக்கு கிடைக்காம போயிடும். ஓகே, ஸோ ஸ்டேட்ஃபுல் ஸ்டேட்லெஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ கண்டெய்னரைஸ்டு அப்ளிகேஷன் எல்லாமே ஸ்டேட்லெஸ் அப்ளிகேஷனாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஹரிசான்டல் ஸ்கேலபிளாக நம்மளால் கொண்டு போக முடியும், ஃபால்ட் டாலரண்ட்டாக அது வந்து இருக்கும். ஸோ இந்த விதத்தில் நம்ம ஸ்டேட்லெஸ் அப்ளிகேஷன்ஸை நம்ம டிசைன் பண்ணணும். ஓகே, நன்றி நண்பர்களே. ஸோ இப்போ வந்து சில முக்கியமான கான்செப்ட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். அவைலபிலிட்டி, ஃபால்ட் டாலரன்ஸ், லோட் பேலன்சிங், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டேட்லெஸ்னால் என்ன, ஸ்டேட்ஃபுல்னால் என்ன, அப்புறம் ஸ்கேலபிலிட்டி பார்த்துருக்கோம், ஹரிசான்டல் ஸ்கேலபிலிட்டி, வெர்டிக்கல் ஸ்கேலபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஒரு இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக்ஸு, கமெண்ட்ஸு, ஷேர்ஸ் எல்லாம் தான் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி நண்பர்களே. இன்னொரு டாப்பிக்கில் கூடிய விரைவில் நம்ம சந்திப்போம். மிக்க நன்றி.